ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக 1 டம்ளர் மாவு, அரிசி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக நான் ஈஸியாக செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 ml 200 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே பிணைஞ்சு எடுத்துட்டேன்னா இதை இந்த பதத்துக்கு நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு கூட போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக நம்ம கொழுக்கட்டை மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். இதே மாதிரி கையில் வச்சு இந்த ஷேப்லேயே அழகாக நம்ம உருண்டையாவோ அல்லது நீட்டாவோ நம்ம கொழுக்கட்டை சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். மீதி மாவு இருந்தாலும் நம்ம அந்த கூழுக்கு இதை கரைச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இதே மாதிரி நல்லா பாருங்கள், இந்த ஷேப்பில் ஒரே மாதிரி நம்ம இதை உருட்டணும். நம்ம ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக நம்ம செஞ்சோன்னா ஒன்று வேகும் ஒன்று வேகாது. அதனால் ஒரே ஈவனாக இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக இது மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க, சின்ன கோழி குண்டாட்டம். இதே மாதிரி உருட்டி எல்லா மாவையும் நான் தேவைக்கேற்ப எடுத்துக்கிட்டேன். எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சாச்சு உருண்டை. இப்போ அந்த மாவுக்கும் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அந்த கொழுக்கட்டைக்கு 1 டம்ளரும் இந்த பாவுக்கு 1 டம்ளரும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அதில் போடுறதுக்காண்டி நம்ம ரொம்ப மனம் கொடுக்கும், நம்மளுக்கு செரிமான சக்தியும் கூட கொடுக்கறதுக்காண்டி ஒரு 7 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது நல்லா வறுக்கணும், கருகாமல் நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். ஏலக்காயும் அந்த சோம்பும் அந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. அந்த ஏலக்காயும் கரெக்டாக. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். இது நான் நெய்யில் தான் இது தாளித்தேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு ஒரு 4-5 பட்டை துண்டு, ஒரு 4-5 கிராம்பு அதையும் போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. இது நல்லாவே வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக ஒரு 750 ml தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையும் அந்த பால் நம்ம ரவுண்ட் கோலி குண்டு மாதிரி உருட்டி வச்சுருக்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வேக விட்டுக்குவோம். நல்லா வேகணும். நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு ஏற்கனவே நம்ம மாவு கரைச்சி வச்சோம்ல, அந்த மாவு தான் அது. இப்போ இதுக்கு தேவையான வெள்ளைக்கட்டி சேர்த்துக்குவோம். இது சுத்தமான வெள்ளைக்கட்டி, அதனால் நான் பாவு கரைக்கலை. இதுக்கு மொத்தம் நான் 2 டம்ளர் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தட்டுன வெல்லம் தான். அந்த கொழுக்கட்டை வேகும் போது அந்த வெள்ளை கரைசலையும் நம்ம போட்டுக்குவோம். நல்லா வெந்து வருது பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லாவே வெந்துருச்சு இந்த கொழுக்கட்டை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்குவோம். அந்த அரிசி மாவையும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா அரிசி மாவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நான் ஒரு தேங்காய் நல்லா அடித்து வச்சுருக்கேன். நல்லா நெய்ஸாக. நான் பால் பிழிஞ்சு இந்த டைம் ஊற்றலை. அந்த அரைச்ச கலவையை இதில் ஊற்றி கிண்டிக்குவோம். இப்போ நம்ம சோம்பு, அந்த கிராம்பு அந்த ஏலக்காயை அரைச்ச அந்த இதையும் பொடியையும் இதில் சேர்த்துக்குவோம். ரொம்ப மணமாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு இதுவாக அந்த பால் கொழுக்கட்டை இருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு மணமாக சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் எஸ்டிஎம் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான சுட சுட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட தோணும். அவ்வளோ சூப்பராக இந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.